அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 4ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 4ல ஆனந்தம் விளையும் பூமியடி இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மளுக்கு பாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது கும்மியடி பாடல். சரியா? கும்மி பாடல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சிந்திக்கலாமா பகுதியில் பார்த்தீங்கன்னா, கண்ணை போல காக்க வேண்டும் எவ்வாறுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா? அதாவது இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். நம் கண்ணை போல் காக்கப்பட வேண்டுவது இந்த மண் ஆகும். மனிதனுக்கு கண் இல்லை என்றால் முகத்தில் அழகு இருக்காது. அதே போல பூமியில் வளமான மண் இல்லை என்றால் அதன் அழகே கெட்டுவிடும். மனிதன் வாழவும் அவனை வாழ வைக்கும் தாயாகவும் விளங்குவது இந்த மண். எனவே இந்த மண்ணை நம் கண்ணை போல காக்க வேண்டும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. இன்னல், இச்சொல்லின் பொருள். இன்னல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? துன்பம். அப்ப விடை என்ன வரும்? துன்பம். அடுத்து கும்மியடி, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கும்மியடி, இதை பிரித்து எழுதணும்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கும்மி கூட்டல் அடி. சரியா? அடுத்து ஆனந்தம். ஆனந்தம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். ஆனந்தம்க்கு எதிர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா வருத்தம். அடுத்து ஒரே ஓசையில் முடியாத சொற்கள்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து தேசமடி, பூமியடி, போற்றிடடி, காத்திடடி, கும்மியடி, கோடி, இது எல்லாமே எப்படி இருக்கு? ஒரே சொல்ல முடிஞ்சிருக்கு. ஆனா போனதடி போற்றிடவே, இது வந்து ஒரே சொல்ல முடிஞ்சிருக்கா? இல்லை. அப்ப இதுதான் விடை. அடுத்து கும்மி ஆட்டத்தை குறிக்கும் படம். இதில் வந்து கும்மி ஆட்டத்தை குறிக்கக்கூடிய படம் எது அப்படின்னா இந்த 4வது படம் தான் கும்மி ஆட்டம். சரி, அப்போ விடை என்ன வரும்? விடை தான் சரியான விடை. அடுத்து மொழியோடு விளையாடு பகுதி. படங்களின் பெயரை எழுதுக. பெயரின் முதல் எழுத்துக்களில் உருவாகும் சொல்லுக்குரிய படத்துடன் இணைக்க. முதல்ல படத்தோட பெயர் எழுதிக்கலாமா? கடல், விறகு, தையல் இயந்திரம். இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஏற்கனவே. அடுத்து நம்ம என்ன எழுதலாம்? மிளகாய். இது என்ன படம்? மிளகாய். ஃபர்ஸ்ட் படத்தோட பெயர் மிளகாய், தட்டு, வைக்கோல். அடுத்து உரல், தண்ணீர் குடம், விளக்கு. அடுத்து மலை, தச்சர், குரங்கு. இந்த மாதிரி படத்தோட பெயர் எழுதிக்கலாம். இதில் இருக்க முதல் எழுத்து சேர்த்து எழுதணும்னா என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் பாருங்க, இது என்னது? மீ இல்லை தா வை, மிதவை கிடைக்குதா இல்லையா? அப்போ விடை எது? இந்த ஃபர்ஸ்ட் படம் மிதவை. சரியா? அடுத்து உரல், தண்ணீர் குடம், விளக்கு. இதில் முதல் எழுத்து என்ன வரும்? உதவி. உதவி. உதவி அப்படிங்கிற படம் இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? அப்போ இதை இணைத்துக்கலாம். உதவி செய்கிறாங்களா? அடுத்து என்ன இருக்கு? மலை, தச்சர், குரங்கு. இல்லை மா தாகு, மதகு. மதகு எங்கே இருக்கு? இங்கே இருக்கு பாரு, அணைக்கட்டு, மதகு. தண்ணீர் திறந்து விடக்கூடிய இடம் இருக்குல்ல, அதுதான் மதகுன்னு சொல்லுவோம். இப்போ இதை நம்ம வந்து இணைத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி இணைத்துக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாடலில் இடம்பெற்றுள்ள ஒத்த ஓசை சொற்களை எழுதுங்க. இங்கே பாடல் பார்த்தோம்ல, அதில் வந்து ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதணும். பாருங்க, கும்மியடி நம்ம கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன எழுதலாம்? கும்மியடி போனதடி, தேசமடி, கோடி, பூமியடி, போற்றிடடி, காத்திடடி. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். சரியா? ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொற்களை எடுத்து இங்கே எழுதியாச்சு. இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பொறுத்துக. பாரதம் தேசம். பாரதம் தேசம்னு இருக்கு. இதோட பொருள் எதோட பொருளாக வரும் அப்படின்னா நாடு. நாடுனா என்னது? பாரதம் தேசம். அடுத்து ஆனந்தம் சந்தோஷம். ஆனந்தம் சந்தோஷம் எதை குறிக்குது? மகிழ்ச்சி. அடுத்து நெஞ்சம் உள்ளம். இது வந்து மனம். மனம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பொருள். அடுத்து துன்பம் துயர். இதுக்கு இன்னல். இன்னலோட வேறு பெயர்கள் என்னன்னா துன்பம் துயர்லாம் சொல்லலாம். அடுத்து தாய் அம்மா. இதுக்கு அன்னை. சரியா? இது ஒரே பொருளை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி பொறுத்திக்கலாம். அடுத்து அறிந்து கொள்வோம் பகுதியில் நாட்டுப்புற கலைகள் என்பவை நாட்டுப்புற மக்களின் உணர்ச்சி வெளிப்பாடாகும். இந்த உணர்ச்சிகள் பாடலாகவும் ஆடலாகவும் மக்களிடையே வெளிப்படுகின்றன. இதை நாட்டுப்புற கலைகள். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செயல் திட்டத்தில் உமது ஊரில் பாடப்படும் நாட்டுப்புற பாடல்களை கேட்டு எழுதி வருகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாடம் 5ல் கணினி உலகம் இருக்குது.
இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.